அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 36 இன்ச்சு நேரடி அளவெடுத்த 36 இன்ச்சு சைஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அது மெஷர்மெண்ட் படி கட் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? ஃப்ரண்ட் பார்ட்டு, அதாவது முன்பகுதியை இது நாம் கிராஸ் கட்டிங்காக போடுறோம். கிராஸ் கட்டு எப்படி போடுறோன்னு பாருங்கள். துணி எவ்வளோ தேவைங்கிறத முன் மார்பு உயரத்தை இதில் கணக்கு போடுறோம். கணக்கு போட்டு நம்ம அடையாளப்படுத்திட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுமார்பு 37.5. நடுமார்பு எவ்வளவு? 37.5 டிவைடட் பை 3. அப்போ 12.5 ப்ளஸ் 6 13. 12 ப்ளஸ் 6 13. ஓகேவா? இந்த 13 நம்ம என்ன செய்கிறோம், இந்த இறக்கம் வந்தெல்லாம் உங்களுக்கு 13 இருக்குது. இப்போது இதை அடையாளப்படுத்திடுவோம். இப்போ அடையாளப்படுத்தி இதை மடித்து வச்சிடணும். நமக்கு துணி வந்தெல்லாம் எவ்வளோ தேவைப்படும். சப்போஸ் துணி சில நேரங்களில் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். அப்போ அதை எப்படி சரி கட்டுறது? இந்த மாதிரி தான் இதை அளந்துட்டோம்னா இதில் நம்ம என்ன செய்யலாம்னா கரெக்டாக அடையாளப்படுத்திடலாம். இந்த பக்கம் கம்மியானா பரவாயில்ல, நம்ம கிராஸை எடுப்போம்ல, அதனால் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வெட்டணும். துணி ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒட்டு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே அடையாளப்படுத்திட்டோம். இதை இப்போது எடுத்துடலாம். சரியா? எடுத்துட்டு எல்லாம் அடையாளப்படுத்திட்டோம். இதை இணைச்சி விட்டுருவோம். கழுத்து உந்தில் ஒரு 6 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு 5.25 வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு லைன் வந்தில் போட்டுட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டை அப்ளை பண்ணி விட்ருவோம். இப்போ கை ரவுண்டாகவும் இப்போ சிலிவு வச்சு நாம் இதை செக் பண்ணிடுவோம். ரவுண்டு வந்தெல்லாம் சரியாக இருக்கா? ஆம்கோல் ரவுண்டு கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. நமக்கு முன்பாகம் வந்தில் 9 இன்ச்சு தேவை. முன்பாகம் எவ்வளோ தேவை? 9 இன்ச்சு தேவை. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு, இந்த இதில் ஆம்கோல் டாட் பிடிப்போம்ல, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவை. அதனால் இந்த 1/2 இன்ச்சு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்போ என்ன செய்யணும்னா 9 இங்கே நமக்கு 9 தேவைப்படுது. ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தையல் தும்புக்கு வேண்டியிருக்கு. 9.5 ப்ளஸ் 1/4 9.25. இதுதான் அளவு. ஓகேவா? இது நம்ம கிராஸாக இதை போட்டுக்கிட்டோம், ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காண்டி போட்டோம். சரியா? இப்போ நமக்கு இந்த பகுதி முடிஞ்சது. அப்புறம் முன் மார்பு ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கணும். முன் மார்பு 13 இருக்குது. இப்போது மிட் பாயிண்ட் நம்ம அதில் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இப்போது 37.5, அதாவது நடுமார்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 37.5 டிவைடட் பை 4. அப்போ 9.5க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. 9.5க்கு ஒரு கோடு கம்மி, அதை போட்டுருக்கோம். சரியா? இதுதான் மிட் பாயிண்ட். அப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டுடைய மையப்புள்ளி வேணும்ல, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போது 37.5 டிவைடட் பை 10 3.25 எவ்வளோ வருது? 3.25 வருது. இங்கேருந்து 3.25 வச்சுக்கிட்டோமா? இதை இப்போ நேர் கோடை போட்டு விட்ருவோம்.
இப்போது இதோட உயரம் வேணும்ல, உயரம் 37.5 / 12. அப்போ எவ்வளோ வருது? 3.25 வருது. இப்போது 3.25 வந்தால இங்கேருந்தே நம்ம வச்சிடணும். இந்த அரை இன்ச்சு நம்ம தையல் தும்பு போடுறோம் பார்த்தீங்களா, இதிலேருந்தே நம்ம 3.25 வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்கு பாருங்கள், மிட் பாயிண்ட்லேருந்து அரை இன்ச்சு கீழே இருக்கணும், அரை இன்ச்சு தள்ளி இருக்கணும், அரை இன்ச்சு தள்ளி இது இருக்கணும். இது அந்த பாயிண்டில் போய் மேலே இது ஏறக்கூடாது. பாயிண்டில் ஏறிச்சுன்னா இதோடைய பொசிஷன் கரெக்டாக இருக்காது. அதனால் இது கீழே ஒரு அரை இன்ச்சு கீழே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போது நமக்கு தேவை 3.25. அப்போ இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு சைட் டாட்டு. சைட் டாட்டை இங்கே எவ்வளோ கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் இப்படியே பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சி இதை போடுங்க. தைக்கும்போது நேராக வந்துடும். தைக்கும்போது உங்களுக்கு நேராக கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. இப்போது இந்த இது நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ அவங்களுக்கு இடுப்பு அவங்களுக்கு 31.5 இன்ச்சு வருது. நடுமார்பு 37.5 மைனஸ் 31.5 6 இன்ச்சு இருக்குது. இப்போது 6 இன்ச்சுனா அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, இன்னொரு பக்கம் இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5 வச்சு இதை அப்ளை பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த கோடும் இதுவும் போட்டுருவோம். இது ஆம்கோல் கிராஸ், ஆம்கோல் டாட். இப்போது இங்கே அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ 31 பார்த்தோம்ல, இடுப்பு 31.5 / 4. அப்போது 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. இப்போ 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியை எப்படி எடுக்கிறது, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த கிராஸில் வச்சு தான் அளக்கணும். இதை 3 இன்ச்சு. ஓகேவா? இதை 3 இன்ச்சு போனால் 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. இதுதான் அளவு. ஓகேவா? இப்போ இதை என்ன செய்யலாம்னா, இந்த கோடு கிடையாது. இப்போது இங்கே நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். கிராஸ் பட்டிக்குள்ளே உயரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது 1.25. கிராஸ் கோடு, இதுலேருந்து கிராஸ் கோடு. அவ்வளோதான். எல்லாமே இணைச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை முதல்ல நேராக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ இதை என்ன செய்யணும்னா, மடித்து இந்த நேர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு நேராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டு இதை அப்படியே உழைக்காமல் இங்கே அடையாளப்படுத்துகிறேன். அடையாளம். இப்போது நாம் என்ன செய்கிறோம்னா, கிராஸ் பட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை இப்படி சமமாக வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக பொசிஷன் படி வச்சுக்கிட்டு இது அளங்க. எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு. இங்கே அதை 3 இன்ச்சு தான் இருக்குது. 3னா 1.5 4.5 இன்ச்சு.
4 இன்ச் இருக்கான்னு பார்ப்போம். 4.5 இங்கே 10 இன்ச் வச்சுக்கலாம். எவ்வளவு 3.5 ஒரு 6.5 9.5 நம்ம 10 இன்ச் வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3.25 வச்சு ஒரு புள்ளி வச்சுட்டு வேறு 1 இன்ச் வச்சுக்கோங்க. இது மையப்புள்ளி 1 இன்ச் வச்சுக்கோங்க. இதையும் இணைச்சி விட்ருங்க. சரியா? இதை கட் பண்ணிடுவோமா? வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.